அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேணுகா இனி சாக போகிறதும் இல்லை. அதே நேரத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீட்டாக அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதுபடி போயிட்டுருப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஏன்னா இந்த மல்லியே தேவையில்லாமல் ஒரு பிளானை போட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்க, ரேணுகாவுக்கான ஹைப்பை உயர்த்திக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த வீட்டில் ரேணுகாவை விரட்டணும்னு நினைக்கிறாங்க. மல்லி நல்ல விஷயந்தான். அவங்க ஏமாத்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உண்மையான ரேணுகா இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் என்னென்னமோ பிளான் பண்ணாங்க. அந்த பிளான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொதப்பலான பிளானாக தான் போயிடுச்சு. இப்போ கடைசி அந்த போலீஸை வச்சு ரேணுகாவை ஓட விட்டாங்க. அப்போ இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரேணுகா இனி இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டாங்க, அதே நேரத்தில் ஓடிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க. இப்போ அதில் தான் இடி இறங்குற மாதிரியான ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ரகு ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாரு இந்த ரேணுகா மேலே. ஏன்னா அவங்க 50% ஷேர் கேட்டதுனால இப்போ ரேணுகா காலி பண்ணிடலாம், அவங்க இனிமேல் இங்கே வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பிரியாணியில் மருந்தை கலந்து கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பமாக ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, அவங்க பார்த்துட்டு இருக்கிற டிவியில் அவங்க அந்த போலீஸாக யார் வந்தாங்களோ அவங்க தான் அந்த சாரப்பாம்பு காமெடி ஆக்டர், அவர் தான் வருவார். அப்போ அந்த உடனே தான் ரகு கத்தி கூப்பிடுறாரு, இங்கே பாரு, இவன் தான் என்ன போலீஸாக வந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ ரகு உண்மையை சொல்லியிருந்தாரு. என்னென்னா, இது ஒரு காமெடி ஆக்டர் அப்படிம்பாங்க. அப்போ இதில் இவங்களுக்கு ஒரு புரிஞ்சு போயிடுது. என்ன அப்படின்னா, இவங்க மல்லி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிளானை பண்ணியிருக்காங்க, ஒரு டுபாக்கூர் போலீஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த ஒரு மருந்து கலந்த அந்த சாப்பாடை பிரியாணியை ரேணுகா சாப்பிடுவாங்களான்னு பார்த்தா சாப்பிட மாட்டாங்க. ஒன்று ரகு இனி சாப்பிட வேண்டாம், இல்லை மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாரு, அதை செய்ய மாட்டார். அப்போ இந்த விஷயத்தை அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க. சரி, நீ இப்போ உடனே வா, கூல், நம்ம அங்கே போகலாம், இப்போ சாப்பாடு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சாப்பிட விடாமல் ஆக்கிடுவாங்க ரகுவே அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் பணம் எதிர்பார்க்குறாங்க, 5 கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ரேணுகாவும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் ஒரு பணக்காரன், அதாவது ஒரு ஜென்டில்மேன், அதே நேரத்தில் கதிரேசன் ஒரு பெரிய பணக்காரன், இதெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு நான் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இனி அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது போல் இருக்குது அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அது மறுபடியும் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஒரு கட்டத்தில் ரேணுகா எனக்கு விஜயம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வேறு ஸ்டேட்டுக்கே நான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த விஷயம் எல்லாமே டுபாக்கூர் தான், எல்லாமே நம்மளை சிக்க வைக்கிறதுக்காக மல்லி போட்ட பிளான் தான் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனேயே இனி மறுபடியும் ரேணுகா ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா ரேணுகாவோட கோபம் எல்லாமே மல்லி மேலே அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அப்போ மல்லி மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னா, அதாவது நான் அட்லீஸ்ட் மல்லியை காலி பண்ணிடணும், அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படிங்கிற ஒரு செம கடுப்பில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அதை பண்ணணும்னு சொல்லி ரகுட்டையும் சொல்கிறாங்க. இப்போ ரகுவுமே இப்போ என்ன பண்ணியிருந்தாரு, அவருமே மனசு மாறிடுறாரு. அப்போ இனி பழையபடி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி மறுபடியும் அவங்க கதிரேசன் விஜய்கிட்ட மொத்த பணத்தையும் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ மறுபடியும் அப்போ மல்லியோட வீட்டுக்கு அங்கே, அதாவது விஜய் வீட்டுக்கே போகிறாங்க. ஆனால் அங்கே விஜய் இவங்க மல்லி எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ரேணுகா காணும் அப்படின்னு சொல்லி கதிரேசன்ட்டையும் சொல்லியாச்சு. நிஷா கடுப்பில் இருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது மனோகருக்கும் மல்லிக்கும் வேர்க்குது. ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதில் இவங்களும் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரத்தான் செய்யுது. ஆனால் அந்த நேரத்தில் தான் எதிர்பாராத ஒரு திருப்பமாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ரேணுகாவே அங்கே நிற்பாங்க. அப்போ ரேணுகா அங்கே வராங்கன்னா எப்படி, ஒருவேளை வந்தாங்கனாலே எதுக்காக வருவாங்க, ஒன்று ராஜியோட காரில் வரலாம், அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில இவங்க ரொம்ப பரபரப்பாக இருக்கிறத பார்க்கும்போது இனிமேல் ரேணுகா மல்லிக்கு பெரிய குடைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானோட தான் உள்ளே வந்திருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளை ஓட விட்டாங்களோ அதே நேரத்தில் அந்த விஷயத்தை மல்லிக்கு எதிராகவே திருப்பி விட்டு மல்லியை ஓட வைக்கலாம் அப்படின்னு தான் இப்போ ரேணுகாவும் அந்த ரகுவும் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. என்னென்னா, இப்போ என்னை தொலைச்சிட்டாங்க, இந்த மல்லி தான் என்ன தொலைச்சிட்டா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா போலீஸ் என்ன வந்தது அப்படிங்கிறத ரேணுகாவும் சொல்ல போகிறதில்ல, போலீஸ்க்கு பயந்தா நான் ஓடணுங்கிறத ரேணுகா சொல்ல போகிறதில்ல. அப்போ ரெஸ்டாரண்ட்டில் வச்சு மல்லி தான் என்னை வேணும்னே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அந்த இடத்துல கதிரேசனுக்கு மல்லி மேலே ஒரு கோபம் வரும். என்னம்மா உன்னை நம்பி அனுப்புனா நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் பெங்களூரில் இருக்கிறதுனால அவருக்கு இதை சீரியஸாக பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அவருக்குமே இந்த விஷயம் தெரியும் போது மல்லி மேலே அவர் சின்ன வருத்தத்தில் தான் இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் இனி மல்லி தான் பண்ண விஷயத்துக்கு ஒரு பரிகாரம் தேடி தான் ஆகணும். அப்போ அப்படிங்கும்போது இனி ரேணுகா விஷயத்தில் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசூரன்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த மாதிரி ஒரு உறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேணுகாவே மல்லிகிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீயே ஆள் வச்சு என்னை பிடிக்கலான்னு பாக்கியாடி, அது நடக்கவே நடக்காது, உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் இனிமேல் விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு ரேணுகா மல்லிக்கு ஒரு சவால்
சவால் விடுவாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அதனால் இந்த சவாலில் ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் மல்லியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து முயற்சிகள் எடுப்பாங்க. இருந்தாலும் ரேணுகா வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே. சீக்கிரத்தில் விஜயை தாம் பக்கமே கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ரேணுகாவோட பிளானே அடுத்து அதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.